ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த நாளை தந்திருக்கிறார். இந்த நாளின் மாலை வேளையில் இவைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து மத்தேயு, மார்க், லூக், யோவானை தியானிப்பதற்கு இவைகள் துவங்கி மத்தேயு எழுதின சுவிசேஷம் முடிந்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வரை நாம் இதுவரை பகுதியாக தியானித்திருக்கிறோம். இதை தான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்ட பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் சுவிசேஷத்தை குறித்து ஏராளமான காரியத்தை நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். அதிலும் விசேஷமாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருச்சபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து பரிசுத்த ஆவியோடு கூட இணைந்து அதை விளக்கி சொல்லுவது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. போன பகுதியில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு அந்த 3ஆம் மணி நேரத்திலும் 6ஆம் மணி நேரத்திலும் நடந்த சம்பவங்கள் நாம் தியானித்திருக்கிறோம். இப்போ அந்த 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரை என்ன நடந்தது, அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை மார்க் இதில் எழுதுகிறார். 33ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 41ஆம் வசனம் வரை ஒரு பகுதியாகவும் 42லேருந்து 47 வரைக்கும் இன்னொரு பகுதியாகவும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை கோர்வையாய் நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போக போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் அவரை சித்திரவாதைக்குள்ளாக ஆக்கி அக்கிரமக்காரர் கையிலே ஒப்பு கொடுத்தப்பட்டு அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி, வசனம் சொல்லுகிறது வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இவைகள் எல்லாம் நடந்தேறியது என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள், வாரினால் அடிப்பித்தார்கள், இவைகள் எல்லாம் செய்து அவரை சிலுவையில அறைகிறார்கள். இப்ப பாருங்க, 33ஆம் வசனத்துல பார்க்கும்பொழுது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. வேதத்துல நேரங்கள் சற்று இதற்கு 3ஆம் மணி என்றால் நமக்கு 9 மணி. இங்கே 6ஆம் மணி என்று சொன்னால் மத்தியானம் 12 மணி, 9ஆம் மணி என்று சொன்னால் அது 3 மணி. இப்போ இது நடக்கிற நேரம் என்ன என்று சொன்னால் மத்தியானம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். இந்த 3ஆம் மணி நேரத்துல தான் இயேசு 9ஆம் மணி நேரம் சொல்லப்பட்டுகிறது. 9ஆம் மணி நேரம் என்பது 3ஆம் மணி நேரத்துல தான் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி ஆண்டவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லி எல்லா திருச்சபைகளிலும் 3 மணிக்கு தான் இந்த வார்த்தையை பேசுவாங்க. சரியா 3 மணிக்கு. ஏன்னா இயேசு இந்த நேரத்தில் தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி 7 வார்த்தைகளை பேசும்போது குட் ஃப்ரைடேல சரியா 3 மணிக்கு இந்த வார்த்தைகளை கொடுப்பார்கள். இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இது ஆமோஸின் புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம் சொன்னா, அந்நாளில் நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக அந்நாளில் நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. காரிருள் சூழ்ந்து கொண்டது. மத்தேயுல கூட இதை எழுதும் பொழுதும் மார்க்கல் எழுதும் பொழுதும் எல்லா வேத பண்டிதர்கள் இதை எழுதுகிறாங்க. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்ப தேவனுடைய திட்டவட்டமான அடையாளம் ஆவிக்குரிய இருளின் ஆட்சி காலத்தில் இயேசு பாவிகளுக்காக நீதி உள்ள ஒரு பாட அனுபவிக்க அவர் நுழைகிறார் என்பதை ரூபகாரப்படுத்துகிறது. ஏன் சொன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல ராஜ்யத்தின் புத்திரரே புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ல ராஜ்யத்தின் புத்திரர் இருளிலே தள்ளப்படுவார்கள். ஆண்டவர் அநேக காரியங்களை இங்க சொல்லி இருக்கிறார். இப்ப பாருங்க,
இயேசுவை பிடிக்க அவர்கள் வரும்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை 22ஆம் அதிகாரத்துல லூக்கா 53 நான் நாள்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுக்கு வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது. அப்ப இருளில் உங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு, பகல்ல நான் உங்க கூட இருந்தேன்னு என்னை பிடிக்கலையே. ஆண்டவர் அநேக காரியங்கள், இருளின் காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பட்ட பகலிலே சூரியன் அஸ்தமித்தது, இருள் காரிருள் ஏதோ மேகம் வந்து மறைச்சதுன்னு சொல்லி அல்ல. வேத பண்டிதர்கள் சொல்றார் சூரியனே மறைந்ததாக, அந்தகாரம் சூழ்ந்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ 34 வசனம் 9ஆம் மணி நேரத்திலே அப்படின்னா அது 3ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோஹி ஏலோஹி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு, அதுக்கு என்ன சொன்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதற்கு அர்த்தம். இப்ப பாருங்க, சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்துல இந்த தாவீது ஏற்கனவே தீர்க்க தரிசனமா எழுதி இருக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று தாவீது 22ஆம் சங்கீதத்துல 1 வசனத்துல சொல்றாரு. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்போ வேத பண்டிதர்கள், ஹீப்ரு ஸ்காலர்ஸ் வந்து இதை எப்படி கணிக்கிறாங்கன்னு சொன்னா, தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் கனெக்ஷன் எப்பவுமே இருந்து கொண்டு, இவர் பிதா கிட்ட பேசிட்டே இருப்பாரு, பிதா இவர்கிட்ட பேசிட்டே இருப்பாரு, பிதாவின் சித்தத்தை இவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். இப்ப நடக்கிற காரியம் என்னன்னா, உலகத்தாருடைய பாவங்கள் இயேசு மேலே சுமக்கப்பட்டது. இயேசுவை சிலுவையில பிதாவானவர் பார்க்கும் பொழுது தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். இயேசு பார்க்கிறார், பிதா முகத்தை மறைச்சுக்கிறாரு. அப்போதான் இவர் கதறார், என் தேவனே ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மீட்டுக் கொள்வேன். அப்போ தேவன் இயேசுவை பார்க்க தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அவர் காணப்படவில்லை, பாவியா மாறல, அவர் பாவமாய் மாறினார். பாவமா மாறத்துக்கும் பாவியா மாறத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு உலகத்தாருடைய பாவங்களால சுமத்தப்பட்டாரே தவிர அவர் பாவியாய் மாறல. இன்னைக்கு இயேசு வந்து ஐயோ பாவம், யாருன்னா ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்னா கூட ஐயோ பாவம் அப்படின்னுவோம். பாவம் அப்படின்னாக்கா பரிதபிக்கிறேன் என்று அர்த்தம், பாவி என்று சொல்லி அல்ல. இயேசு பாவியாக மாறலை, பாவமாக மாறினார் வசனம் சொல்லுது. அப்போ பிதாவானவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இயேசுவை பார்த்தா என்ன தெரியுது, இப்போ உலகத்தாருடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அப்ப இயேசு பிதாவானவர் முகத்தை மறைக்கும் பொழுதுதான் இவர் கதறினதாக இந்த இடத்துல வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்ப 35வது வசனம், அங்கே நிற்கிறவர்களில் இதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஏலி ஏலி அப்படின்னு என்ன நினைச்சிட்டானுங்க, எலியாவை கூப்பிடுறாருப்பா இவரு அப்படின்னு நினைச்சாங்க. அவர் எலியாவை கூப்பிடவில்லை, உண்மையான தெய்வத்தை அவர் கூப்பிட்டார். இன்றைக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உடனே அங்க நிற்கிறவர்கள் சிலர் ஓடி போய் கடற்காலானை எடுத்து வந்து கோலினால் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். எலியா இவனை இறங்க வருவானோ பார்ப்போம், ஏன்னா ஏலி ஏலின்னு என்ன நினைச்சிட்டாங்க, எலியாவை கூப்பிடுறாருப்பா அப்படின்னு கடற்காலானை கலந்து இவருக்கு குடிக்க கொடுக்கிறார்கள். அதுவும் தீர்க்க தரிசனமாக வசனம் சொல்லுகிறது. 69வது சங்கீதத்துல 21வது வசனம், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். தாவீது சொல்றான், அவனுக்கு அனுபவம். அப்போ இந்த வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக, இயேசு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். இதை வந்து யோவான் 19ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவா எழுதுகிறார். இப்ப இந்த இடத்துல மொட்டையா இவனுங்களே ஓடி போய் எலியாவை கூப்பிடுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுத்ததாக. ஆனா இயேசு அதற்கு முன்பதாக, அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அவருக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானையை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டினார்கள்.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போ வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக யோவான் 19ஆம் அதிகாரத்துல 28, 29, 30 யோவான் தெளிவாக எழுதுகிறார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. 37வது வசனம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்போ இந்த பகுதியில் நீங்க பார்க்கும்போது இவ்வளவு தூரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாய் நம்மத்தில போதகரவர்கள் மீண்டும் மீண்டுமாய் பேசினதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம்னா 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த சம்பவம் நடக்குது. 3 மணி நேரம். நீங்கள் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவாலயத்தில் என்ன நடந்தது, இது சற்று தூரம் இருக்கிறது. இந்த கபால ஸ்தலத்திலிருந்து தூரமாக இருக்கிற தேவாலயத்தில் என்ன நடந்தது, ஆசாரியன் இங்கே நிற்கிறான், தேவாலயத்தில் என்ன நடந்தது என்பதை அது கீழே இருக்கிற பகுதிகள் சொல்லுகிறது. அதை நம் மத்தியில் அது தொடர்ச்சியாய் நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசுவின் பாடுகள் 2000 வருஷத்துக்கு முன்னர் அவர் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து ஊழியத்தின் முடிவு நாட்களில் அவர் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்பது தேவனின் நியமனம், பரலோக திட்டம். அதன்படி தான் நடக்கிறது. ஒரு முறை அவர் கேட்டார், சொன்னார், இந்த பாடுகள் எனக்கு கிறிஸ்தமனை தோட்டத்தில் ஜெபிக்கும்போது இது எனக்கு வேண்டான்னு சொன்னால் கூட எத்தனை பேர் வந்து என்னை காப்பாற்றி இருப்பாங்க. ஆனால் நான் தேவனுடைய பரலோக திட்டத்தை நிறைவேற்றணும்னு ஒப்பு கொடுத்தார். அதனால் எதற்காகன்னா இந்த சம்பவம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் இந்த சிலுவையின் தியாகத்தை உணர்ந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழணும்னு. இப்படி ஆண்டவரை பரியாசெல்லாம் பண்ணி அந்த கடலில் இருக்கிற உயிரினம், ஒரு உயிரோடு இருக்கிற ஒன்றை பிடிச்சு கொண்டு வந்து அதை குடிக்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க, இவரை குடிக்க கொடுப்போம், பார்க்கலாம். 37 இயேசு மகா சத்தமிட்டு ஜீவனை விட்டார். ஆண்டவர் உயிரை கொடுத்தார். அது ரொம்ப இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தேவன் தன் உயிரை அடித்து கொலை செய்யப்பட்டார். இவர் கொலை தான். இப்போ உயிரை விட்டுட்டாரு. 38 அப்பொழுது ஒரு மாற்றம் வருகிறது. தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. கிழியுது. அப்போ அவருடைய வல்லமை. அவர் இருக்கிறது கொல்கத்தா மலையில், ஆனால் தேவாலயம் இருக்கிறது வேற இடத்துல. அங்கே இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம். அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்கள் சொல்லுது, அதாவது இயற்கையில் மாற்றங்கள். இயற்கை, அதாவது வானங்களும் அவரை பார்த்து அந்த இடத்துல தனக்கு செய்ய வேண்டிய அவருக்கு செய்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவுக்கு வானத்தை உண்டாக்கினவர் தேவாலயத்திலும் பெரியவர். ஆமாம், ஏன்னா மத்திய எழுதும்போது பூமியும் அதிர்ந்தது என்று சொல்கிறாரு. அப்போ எல்லாமே வந்து ஒரு அதிர்வுக்குள்ளே போகுது. அப்போ அந்த இடத்துல அந்த திரை சிலை கிழிந்து 2ஆய் மாறுகிறது. இதெல்லாம் இப்போ யாரும் செய்ய முடியாது. ஆண்டவர் அது அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் மரணத்தில் இந்த மாற்றங்கள் வருகிறது. 39 ஒரு அங்கே 100க்கு அதிபதி ஒருத்தவன் அங்கே கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நடந்த விஷயங்களை. பார்த்த உடனே இவனும் அவரை அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன், கேலி பண்ணதில் காரணமாக இருந்தவன். இப்போ அதை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் தீயவர்கள் மத்தியில் ஒரு மனசாட்சி உள்ளவங்க நடந்த சம்பவத்தை வைத்து தங்கள் உண்மை நிலையை வெளிப்படுத்துறாங்க. இவன் சொல்ற சாட்சி ரொம்ப முக்கியமானது. ஜனங்களெல்லாம் சேர்ந்து நானும் சேர்ந்து பண்ணிட்டேன், ஆனா அவர் ஜீவனை விட்ட காரியங்களை பார்க்கும்போது இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் ஒரு சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவரை குறித்து. அந்த இடத்திலேயே ஆண்டவர் யார் என்பதற்கு அவர் ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேரை அடிச்சு கொண்டு இருப்பாங்க, சிலுவை தண்டனை மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. மற்றவர்களின் மரணம், மற்றவர்களின் காரியத்துக்கும் இவர் பட்ட பாடுகள், இவர் கொடுத்த அந்த ஜீவனை விட்ட காரியத்திற்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதை இவன் கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் வேற யாருக்கும் இதை போல வார்த்தைகளை சொல்லாம ஆண்டவருக்கு முதல்ல அங்க மரண நேரத்திலேயே சாட்சி கொடுக்கிறார். இவர் மெய்யான, இந்த மனுஷன் மெய்யான மனுஷன் சொல்லல, இவன் மனுஷன்தான், ஆனா இவர் யாரு? தேவனுடைய குமாரன் என்று. 40வது வசனம்,
அப்ப அந்த இடத்துல சில ஸ்திரீகள் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவர்களும் இன்னும் அநேக ஸ்திரீகளும் அந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ முதல்ல திரைச்சிலை கிழிகிறது, தேவாலயத்தில் மாற்றம் வருது, பூமியில் மாற்றம், வானத்தில் மாற்றம், எல்லாத்திலும் வந்தது. இரண்டாவது, அந்த இடத்திலேயே இருந்தவர் ஆண்டவரை குறித்து உடனே சாட்சி கொடுத்தார். பிறகு மற்றவங்கெல்லாம் பிறகு சாட்சி கொடுத்தாங்க அவர் யாருன்னு. கூட இருந்த சீசர்கள் எல்லாம் பிறகுதான் அவருக்கு நாங்கள் சாட்சிகள் என்று வைராக்கியமா சொன்னாங்க. ஆனா அந்த இடத்திலேயே இவன் யாருக்கும் பயப்படல. 100க்கு அதிபதி ரோம ஆளுகைக்குட்பட்டவன். இவன் மௌனமா இருந்திருக்கணும். ஆனா உண்மையை யாரும் மறைக்க முடியாது. சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறான். பிறகு 40-41 பார்க்கும்போது சில ஸ்திரீகள் சொல்லியிருக்கு. அப்ப இவங்க யாரு? ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது அவரால் சுகமாக்கப்பட்டவர்களும் அவரால் அற்புதத்தை கண்டவர்களும் அவருடைய கிருபைகளை உணர்ந்தவர்களும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் பின்னாடியே வந்து ஊழியம் செய்தார்கள். அப்ப என்னன்னு சொன்னா, சில இடத்துல பெண்கள் ஊழியம் செய்யலாமா என்கிற கேள்விகள் வருகிறது. ஆண்களும் ஊழியம் செய்யலாம், பெண்களும் ஊழியம் செய்யலாம். அந்த ஆண்களுக்கும் அந்த ஆத்துமா தான் இருக்கு, பெண்களுக்கும் அந்த ஆத்துமாக்கள். பவுல் சொல்ற காரியத்தை வைத்து சொல்லுவாங்க பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று. அப்போ ஊழியம் செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஆண் என்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்தந்த அங்க பவுல் சொல்லும் போது புருஷனானவன் இருக்கிற இடத்துல மனைவி எழுந்து இஷ்டத்துக்கு வாய் விடாத, அவர் அந்த கடமையை அவர் செய்யட்டும்னு. ஏன்னா இயேசுவானவர் இருந்த நேரத்திலேயே பெண்களெல்லாம் என் கூட வரக்கூடாது, யாரும் ஊழியம் செய்யக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. இப்ப சுகமாக்கப்பட்டவங்க அவருக்கு ஊழியம் செய்யணுமே. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை படிச்சீங்கன்னா, பிசாசை துரத்தப்பட்ட மகதலேனா மரியாள். 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அன்றைக்கே ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவங்க. அங்க ஆண்டவரை விட்டு அவங்க விலகல, கூட இருந்து ஊழியம் செய்ததாக பார்க்கிறோம். அப்புறம் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலமான போது. ஓய்வு நாள் என்பது யூதர்களுக்கு என்ன? சனிக்கிழமை. யூதர்களுக்கு சனிக்கிழமை. முந்தின நாள் என்பது என்ன? வெள்ளிக்கிழமை. அப்ப இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டில் நம்மலாம் போய் பார்த்துருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்கு கூட அது எல்லாத்தையும் அந்த போக முடியாது. வெள்ளிக்கிழமை ராத்திரி 6 மணி, கரெக்டாக 6 மணிக்கு அந்த லிஃப்டெல்லாம் கூட ஓடாத அளவுக்கு அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. நாம் பார்த்துருக்குறோம், பாஸ்டெல்லாம் போயிருக்காங்க. சரி, அது அந்த அனுபவம் இருக்கு. அப்போ அந்த ஓய்வு நாளை அப்படி மதிப்பாங்க, ஆயத்த நாளை அப்படி மதிப்பாங்க. அப்படி ஆயத்த நாளாக இருந்தபடியால் சாயங்காலம் ஆன போது என்ன நடந்ததுன்னு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் கீழே இருக்கு. 43 47 வரைக்கும் ஒரு யோசிக்கக்கூடிய, நாம் கர்த்தருக்காக என்ன செய்யணும், ஆண்டவர் சிலுவையை உணர்றவங்க, அவருடைய பாடுகளை அறிகிறவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, கர்த்தருக்காக சேவை செய்கிறவங்க, இனி என்ன செய்யணும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு அழகான சம்பவம் அதில் இருக்கு. அதை பாஸ்ட் அவங்க பேசுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்தது அந்த 3 மணி நேரம் என்ன நடக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் சற்று கவனித்து கொண்டிருந்தோம். என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட யார் பின்பற்றி போனார்கள், பெண்களில் யாரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்தார்கள் என்பதை குறித்தும் இந்த இடத்துல அவர் தெளிவாக எழுதுகிறார். ஒவ்வொரு காரியமும் துல்லியமாக நடக்கிறது. இது எருசலேமில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6 மணி நேரம். அதை என்ன சொல்ல வர அப்படின்னா, 6வது நாளிலே படைக்கப்பட்ட மனிதனுக்கு 6 மணி நேரம் அவர் இந்த சிலுவை அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதினத்தின்படி அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் நடந்து முடிந்தது. ஆனால் நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோன்னா, அவர் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார், அவர் வர காலத்தில் இருக்கிறோம். அதை குறித்து நாம் பின்பு பார்க்க போகிறோம். ஆனால் இப்போது அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை குறித்து நம்மத்தில் ரெவரண்ட் ஜெயக்குமாரை அவங்க பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
மார்க்கின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறைந்து அவர் தன் ஜீவனை விட்டார் என்பதை குறித்தெல்லாம் நாம் தெளிவாக அன்பான தேவதாசர்கள் அதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சில காரியங்கள் எல்லோருக்கும் ஒரு குழப்பமாக இருக்கிற சில காரியத்தை கர்த்தருடைய தயவினாலே அதை விளக்கி ஒவ்வொரு புரிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய நாள் எப்பொழுது தொடங்குகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது இரவு 12 மணியிலிருந்து அடுத்த நாள் இரவு 12 மணி வரைக்கும் ஒரு நாளாக கருதப்படுகிறது நம்முடைய வழக்கத்தில் இருப்பது. ஆனால் வேதத்தின்படி ஒரு நாள் எப்பொழுது தொடங்குகிறது என்று சொன்னால் ஆதியாகத்தில் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. வேதத்தின்படி ஒரு நாள் மாலை 6 மணிக்கு தொடங்குது. அப்படின்னா சாயங்காலம் தொடங்கி இரவு வந்து மறுநாள் காலை ஆண்டவர் எப்பவுமே தொடக்கத்தை சொல்றாரு. அப்ப இரவினுடைய தொடக்கத்துக்கு முன்னே என்ன சாயங்காலம், இரவு வந்து ஒரு பகல் தொடங்கத்துக்கு முன்னா விடியற்காலை, சாயங்காலமும் விடியற்காலமும் முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ அந்த இரவுக்கு 12 மணி நேரமும் பகலுக்கு 12 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேதத்துல தெளிவா இருக்குது. சாயங்காலமும் விடியற்காலம், சாயங்காலம் என்பது அது இரவெல்லாம் சேர்ந்து சாயங்காலம் தொடக்கம், விடியற்காலம் வந்து பகலுடைய தொடக்கம். 24 மணி நேரம் நம்முடைய நாள், வேதத்தின்படி சொல்லப்பட்ட நாள். அதே போல இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நேரத்துக்கும் நம்முடைய நேரத்துக்கும் எப்படி இந்த நாளை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதனால தான் சில இடத்துல நானும் தைரியமா சொல்வது, இரவு 12 மணிக்கு இயேசு 24ஆம் தேதி இரவு 12 மணிக்கு பிறந்தாருன்னு வேதத்துல எந்த ஆதாரம் கிடையாது. ஒரு நாள் அப்படி நம்முடைய முன்னோடிகள் ஒரு கணக்கு பண்ணி டிசம்பர் 24ஆம் தேதி சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாள் வேதத்தின்படி எப்போ தொடங்குது? மாலை 6 மணிக்கு தொடங்கிச்சு. அதுக்காக 24ஆம் தேதி நைட்டு 12 மணி காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேதத்தின்படி 6 மணிக்கு என்ன ஆயிடுச்சு, தொடங்கிச்சு. அந்த நாள் 25ஆம் தேதி டிசம்பர் 24ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தொடங்கிச்சு. 25ஆம் தேதி நம்முடைய வேதம் தொடங்கிச்சு. அதனால சீக்கிரமா வச்சுட்டு முடிக்கும் பொழுது இன்னும் 12 மணிக்குள்ள முடிச்சுட்டீங்களே, அந்த நாளைக்கு வரலையேன்னாங்க. இந்த விளக்கத்தை சொல்லும் போது ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரம் எப்படி இருக்குது, வேதத்தில் இருக்கிற நேரத்துக்கும் நம்முடைய நேரத்துக்கு தெரிஞ்சுக்கினாக்கா நம்மளுக்கு குழப்பம் வராது. அது ஏற்கனவே ஊழியர்கள் சொன்னாங்க, வேதத்திலே வந்து 9ஆம் மணி நேரம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய நேரம் வந்து 3 மணி நேரம், மத்தியானம் 3 மணி. எப்படின்னா அதுக்கு டெட் ஆப்போசிட்டா பார்க்கணும். 9 மணிக்கு வேதத்தில் இருந்தா அதுக்கு டெட் ஆப்போசிட் எது இருக்குதுன்னு சொன்னா 3 மணி தான் இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டால் இயேசு எந்த நேரத்தில் சிலுவையில் அறைந்தார் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ 9ஆம் மணி நேரத்துல, நம்முடைய நேரத்தின்படி 9ஆம் மணி நேரத்துல இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், மரிக்கல. 9ஆம் மணி நேரம் சிலுவையில அறைந்தாங்க. அடுத்தது 6ஆம் மணியிலிருந்து 3ஆம் மணி நேரம், 3.5 மணி நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6லிருந்து 9ஆம் மணி நேரம் சொல்லப்படுது. அப்ப 6லிருந்து 9ஆம் மணி நேரம் சொன்னா பகல் 12லிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கு. ஏன்னா அந்த நேரத்தை டெட் ஆப்போசிட்டா பார்த்தா தான் நம்முடைய நேரத்தை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த 6ஆம் மணி நேரத்து முதல் 9ஆம் மணி, 9லிருந்து 12 வரை 3 மணி நேரமும், 12லிருந்து 9ஆம் மணி வரைக்கும் 3 மணி நேரம். என்ன நடந்தது என்பதை குறித்து 3 மணி நேரம் 3 மணி நேரமா இருக்குது. இன்னும் மீதி இருக்குது, இன்னொரு நாள் ஓய்வு நாள் தொடங்கத்துக்கு இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்குது? இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது. இப்ப நம்ம இதுல வாசிக்கப்படுகிறதான இந்த பகுதியில 42ஆம் வசனத்துல ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளா இருந்தபடினால் சாயங்காலமான பொழுது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரனும் தேவனுடைய ராஜ்யம் வருக காத்திருந்தோனுமாய்க்க யோசப்பு என்பவன் வந்து பிலாத்துவிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஏன் அவன் வந்து
துரிதமாய் போட்டு தைரியத்தோடு பிலாத்துவிடத்தில் சென்று இந்த அறிமத்து ஊரனாகிய யோசேப்பு கேட்டான்னா 6 மணி தொடங்கிச்சுனாக்கா ஓய்வு நாள் வந்தது. அப்போ ஓய்வு நாள் வந்துட்டா ஓய்வு நாளை நியாயப்பிரமாணத்தின்னு எதையுமே செய்யக்கூடாது. அப்ப இந்த ஓய்வு நாளில் இயேசு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. மரித்த பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, சரித்திரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தை, மரித்து போன சரீரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறவள கழுகுகள் வந்து அந்த சரீரத்தை தின்னுமா. அப்படிப்பட்ட நிலைமைக்கு இயேசு தேவகுமாரன் போகக்கூடாது. இயேசுவின் சரீரத்தை கழுகுகள் தின்னும் என்று எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை, எந்த தீர்க்க தரிசனம் இல்லை. அதே நேரத்தில் ஒருவன் உயிரோடு இருக்கிறானா அல்ல மரித்து போவானா என்பதை குறித்து காலை முறித்து பார்ப்பார்கள். அவன் உயிரோடு இருக்கிறானா அல்லது சோர்வடைந்து விட்டானா. அதாவது எப்படின்னாக்கா, உயிர் போகாத பட்சத்துல அந்த கால் முட்டி எலும்பு ஒடிச்சிருவாங்க. ஒடிச்சிட்டாக்கா அவங்க தொங்கிடுறதுனால அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க மரித்து போவாங்க, மரிக்காத பட்சத்துல. ஆனா வேத வசனத்துல சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் அவர் எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை என்பதை சங்கீதக்காரன் சொன்னபடியே அவர் அதுக்கு முன்னே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டார். எனவே அந்த சூழ்நிலைக்கு இயேசு தள்ளப்படவில்லை. இப்போ 3ஆம் மணி நேரத்துல இயேசு ஜீவனை விட்டுட்டார். இன்னும் 6 மணிக்குள்ள என்ன ஆயிடுது? அடுத்த 3 மணி நேரத்துல இன்னும் 3 மணி நேரத்துல இன்னொரு ஓய்வு நாள் தொடங்கியது. ஓய்வு நாள் எதையுமே செய்யக்கூடாது. இன்னும் இருக்குது 3 மணி, எல்லாமே 3 மணி நேரம். அதை பிரிச்சு பார்க்கும் பொழுது அழகாக ஆண்டவர் இந்த 3 என்பது ஏன் சொன்னா திருத்துவத்தை குறிக்கும். ஆண்டவருடைய படைப்பு எதனா பாருங்க, திருத்துவத்தின் அடிப்படைத்தான் ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு இருக்கிறார். திருத்துவம் இல்லாம படைப்பே இல்லை. எப்படி தேவன் ஒருவர் தான், ஆனா அவருடைய செயல்பாடுகள் திருத்துவத்தில் இருக்கிறது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எதுனா எடுத்துக்குங்க, திருத்துவத்தில் தான் இருக்கும். நம்முடைய தேவனுடைய படைப்பு கூட எடுத்துக்குங்க, திருத்துவத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல 3 வருது. 9லிருந்து 12, 12லிருந்து 3, அந்த 3லிருந்து 6 மணி ஓய்வு நாள் தொடங்கும். அதற்குள்ளாக நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, கல்வாரி சிலுவையில் தொங்கின ஜீவனை விட்ட இயேசுவை அந்த அரிமத்தூரனாகிய யோசேப்பு அந்த பிலாத்துவிடத்தில் போய் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டான். பாருங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு சிலுவையில் அறைந்த பிறகு எத்தனையோ நாட்கள் கூட மரண ஜீவன் போகாத வேதனைப்பட்டு கொண்டு இருப்பார்களா. அதற்காக அந்த வேதனையினால அவங்களுக்கு குடிப்பதற்கு அந்த கசப்பு காதை கூட கொடுப்பாங்க. அந்த வேதனை அவங்க தாங்க முடியாது, அந்த தாங்குற அளவுக்கு கூட கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல பிலாத்து ஆச்சரியப்படுறாரு. சிலுவையில் அறிஞ்சது 3 மணிக்கு, அதுக்குள்ள அவரு மரிச்சிட்டாரா என்ற ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. அவர் இத்தனை சீக்கிரத்து மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதி அழைப்பித்து அவர் இதற்குள் மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். போய் பார்த்துன்னு வா, அவர் மரிச்சது உண்மைதானா? ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் யாருமே மரிக்கிறது இல்லையே அப்படின்ட்டு 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பிடத்திலே கொடுத்தான். அப்ப இயேசு சிலுவையிலே அவர் என்ன ஜீவனை விட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கல்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலே மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அப்போ இயேசு மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ண ஆயிற்று. அதை மரியாளும் மகதலேன மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 3ஆம் மணி நேரத்திலிருந்து தொடங்குது. 6ஆம் மணி நேரத்தில் சிலுவைக்கு அறியப்படுகிறார். 9ஆம் மணி நேரத்தில் ஜீவனை விடுகிறார். காலையில் 6 மணிக்கிலேருந்து அவர் சிலுவையில் கொண்டு போகிறாங்க, சிலுவை சுமந்து கொண்டு போகிறாங்க. அந்த 3லிருந்து, அதாவது 9 நம்ம நேரத்தின்படி 9 மணிலிருந்து 12 மணி வரை அதை சுமந்து கொண்டு வந்து அந்த கபால ஸ்தலத்தை சேருகிறார்.
3 மணி நேரம் சிலுவையில் தொங்கி தன் ஜீவனை விடுகிறார். 6ஆம் மணி நேரத்தில் அது முடியப்படுகிறது. 12ஆம் மணி நேரத்துக்குள்ள அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அது சாயங்காலம் மாலை 6 மணிக்குள்ள அவர் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அவர் கஷ்டப்பட்டாலும் 12 ஹவரில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அப்போ 12 சீஷர்களும் இருக்கிறார்கள், 12 கோத்திரங்கள் இருக்கிறது, 12 என்பதும் அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 6வது நாளிலே மனிதனை படிக்கிறார். 6 மணி நேரத்தில் அந்த மனுஷனுக்கு பாவ நிவர்த்தியை அவர் வழங்குகிறதை வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது வசனத்தை வாசிக்க நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இவைகளெல்லாம் நடந்ததை மார்க்கு தூரத்திலிருந்து பார்க்கிறாரோ கேள்விப்படுகிறாரோ அவைகள் ஒவ்வொன்றாக எழுதுகிறார். ஏன்னா மத்தேயு கூட அந்த இடத்துல இல்லை, ஏன்னா எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனாலும் அவைகள் எல்லாம் அவர்கள் துல்லியமாக நடந்த அவர்களிடத்தில் கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் அறிந்து கொள்ளுகிற நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்து நமக்காகவே இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுகிற சம்பவம் தான் அடுத்த 16ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். எனவே மிகுந்த கவனமாய் இவைகளெல்லாம் கதையல்ல, நடந்த சரித்திரங்கள், சரித்திரபூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட காரியங்கள். இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒரு ஊழியக்காராய் உட்கார்ந்திருப்பதுக்கு காரணமே இயேசுதான். அதனால தான் இன்றைக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு வழங்குவதற்கு தேவன் கிருபை தருகிறார். அவரை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள், தீய வழிகளை விட்டு விலகுங்கள், அவர் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுங்கள். அவர் அந்த நாளிலே இவைகளெல்லாம் செய்து முடித்தார். இப்போ அவர் வரும் நாளிலே நாம் காத்திருக்கிறோம். எச்சரிக்கையா வாழுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் செய்வார். தொடர்ந்து அடுத்த பகுதியில் வரும்போது 16ஆம் அதிகாரத்தில் மார்க் எழுதின சுவிசேஷத்துல கடைசி பகுதியை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.